இந்தாங்க இது என் கார் சாவி. ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க, என் காரை கொண்டு வாங்க. அந்த ட்ரக் டிரைவர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மேகுல் அந்த காரை ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறாரு. மேகுல் டெட் பாடியை டச் பண்ணல, ஏன்னா அவர் கிளவுஸ் போடல. ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனவரோட பொருளா அந்த கார்ல இருந்தது. மேகுல் அந்த கார்ல இருந்த டெட் பாடியை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு, வேணும்னே இவரை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்கன்னு. ஏன் லாஜிக்கல் ஆர்மி? இவங்களை வேணும்னே யாரோ கொண்டிருக்காங்கன்னு மேகுலுக்கு ஏன் தோணுச்சு? கவனமா பாருங்க, கார் டிரைவரோட தலையில இருந்து நிறைய ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா காரோட ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு ஒண்ணுமே ஆகல. அவர் தலை எங்கேயாவது போய் மோதி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் அங்க எதுவுமே இல்ல. ஆனா அவருக்கு பக்கத்துல இருந்த கிளாஸ் மட்டும் உடைஞ்சிருக்கு, அதுவும் நடுவுல உடைஞ்சிருக்கு. அப்படின்னா அவருக்கு யாரோ ரொம்ப பக்கத்துல வந்து அங்க இருந்து தான் யாரோ இவரை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா முன்னாடி இருக்கிற கிளாஸ் தான் உடைஞ்சிருக்கும், இல்ல சைட் கிளாஸ் முழுசா உடைஞ்சிருக்கும். ஆனா இப்படி உடைச்ச மாதிரி தடயங்கள் இருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரக் டிரைவர் மேகுலோட கார் எடுத்துட்டு வந்துடுறாரு. மேகுல் அவர் கார்ல இருந்த கிளாஸை போட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த டெட் பாடியை முழுசா செக் பண்றாரு. மேகுலுக்கு அந்த ஆளோட லைசன்ஸும் கிடைச்சிருச்சு. அவரோட பேரு மனிஷ். லைசன்ஸ்ல மனிஷோட அட்ரஸும் இருந்தது. மேகுல் உடனே டெட் பாடி எடுத்து அவரோட கார்ல வச்சுக்கிட்டு உடனே அவர் போலீஸ்க்கு கால் பண்றாரு. இன்ஸ்பெக்டர், மனிஷோட டெட் பாடியை நான் போஸ்ட்மார்ட்டத்துக்காக கொண்டு போறேன். அது வரைக்கும் நீங்க இந்த உடஞ்ச காரை பாத்துக்கோங்க, அப்புறம் நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க. மேகுல் அந்த ட்ரக் டிரைவரை அவரோட கம்பெனியில விட்டுட்டு உடனே டாக்டர் சஞ்சனாவோட லேபுக்கு கிளம்பி போறாரு. லேபோட கதவு ஒரு லாஜிக்கல் பாஸ்வேர்டால லாக் ஆகி இருந்தது. லேப்குள்ள போகணும் அப்படின்னா ஆட் அவுட் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணணும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், வாட்டர் மற்றும் நைட்ரஜன், இந்த நாலுல இது ஆட் அவுட்னு நல்லா யோசிச்சுங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மேகுல் வாட்டரை கிளிக் பண்றாரு, ஏன்னா அது காம்பவுண்ட், மத்த எல்லாமே எலிமெண்ட்ஸ். இது டைரக்டா பீரியாடிக் டேபிள்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். வாட்டர் H2O, அது ஒரு காம்பவுண்ட், அதாவது மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கும். லேப்குள்ள டாக்டர் சஞ்சனா எஸ் தி கோஸ்ட் ஹண்டரை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டாக்டர் சஞ்சனா, உங்களுக்கு எஸ் தி கோஸ்ட் ஹண்டர் சீரிஸ் பிடிக்குமா? ஆமா மேகுல், எனக்கு எஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவரை பிடிக்குமா லாஜிக்கல் ஆர்மி? மேகுல் மனிஷோட டெட் பாடியை லேப்ல வச்சிடறாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இவருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்லி டாக்டர் சஞ்சனா கிட்ட சொல்றாரு. மேகுல் அவர் வண்டியை எடுத்துக்கிட்டு மனிஷோட வீட்டை நோக்கி போறாரு. மேகுல் மனிஷோட வீட்டை அடைஞ்சிடறாரு. ஆனா அங்க இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்து இவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அங்க 3 வீடுகள் இருந்தது. 3 வீட்லயும் மனிஷ் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். மனிஷோட வீடு எதுன்னு நான் இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா? இறந்து போன மனிஷோட வீடு எதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. முதல் வீட்ல மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த மனிஷ் இங்கதான் இருக்காரு. 3வது வீட்ல ஒரு ஆளோட உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிருக்காங்க. அப்படின்னா கல்யாண மாப்பிள்ள இவராதான் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு தான் சந்தனத்தை பூசுவாங்க. ஆனா 2வது வீட்டை பாருங்க, டெக்கரேஷன் மட்டும் தான் இருக்கு. மனிஷ் அங்க இருக்கிற மாதிரியே தெரியல. இது தெரிஞ்ச மேகுல் 2வது வீட்டுக்கு கிளம்பி போறாரு. நான் டிடெக்டிவ் மேகுல், மனிஷை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு மேகுல் கிட்ட சொல்றாங்க, 2 நாள் கழிச்சுதான் மனிஷ்க்கு கல்யாணம்னு சொல்றாங்க. மனிஷ் இன்னும் ஒரு 1 ஹவர்ல இங்க வந்துருவாருன்னு சொல்றாங்க. மனிஷ் இனிமே வரமாட்டாரு, அவர் இறந்துட்டாரு. யாரோ அவருக்கு வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி அவரை கொலை பண்ணிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. மேகுல் மனிஷோட அப்பா கிட்ட விசாரிக்கிறாரு. அங்கிள், உண்மையை சொல்லுங்க, மனிஷ் யார் கூடயாவது சண்டை போட்டு இருந்தாரா? அப்ப மனிஷோட அப்பா சொல்றாரு, மனிஷ் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க இருந்ததாவும், ஆனா அங்கித் அப்படிங்கிற ஒரு பையனுக்கு திவ்யாவை பிடிச்சிருந்ததாவும், இந்த விஷயத்துல அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்ததாவும் சொல்றாரு. மேகுல் அங்கித்தோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு உடனே அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. ஆபீஸ்க்கு போன உடனே மேகுல் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. உண்மையை சொல்லுங்க, நீங்க எதுக்கு மனிஷை கொன்னீங்க? அப்ப அங்கித் சொல்றாரு, அவருக்கும் மனிஷ்க்கும் பெரிய சண்டை வந்ததாவும், ஆனா கடந்த 1 வாரமா இவர் பெயிண்டிங் கிளாஸ் போறதாவும் சொல்றாரு. இவர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்ததாவும் 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஆபீஸ் வந்ததாவும் இவர் சொல்றாரு. அப்புறம் அங்கித் 1 வீக்கா அவர் பண்ண பெயிண்டிங்க மேகுல் கிட்ட காமிக்கிறாரு. அந்த பெயிண்டிங்லாம் பார்த்த உடனே அங்கித் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறது மேகுலுக்கு தெரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, மேகுல் இதை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க யோசிங்க. முதல் பெயிண்டிங் 26 February 2022 போட்டிருக்கு. கடைசி பெயிண்டிங் 3rd March 2022 போட்டிருக்கு.